ஹாய். இந்த டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கவங்க ஐடியிலேருந்து ரசின் எடிட்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து இந்த நெவர் நெஸ்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இந்த நெவர் நெஸ்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி எழுதியிருக்கிறவங்க செட்ரிக் மவுண்ட். இது வந்து ஒரு ப்ளே, அதாவது ஒரு நாடகம் மாதிரி நடக்குது. இது நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நாடகத்தில் இருக்கிற 4 கேரக்டர்ஸ் ஜாக், ஜில், ஆண்ட், ஜேன், நர்ஸ். இவங்க 4 பேர் தான் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ். இந்த இந்த வில்லா இந்த ப்ளே வந்து எதில் நடக்குதுன்னா ஒரு லாஞ்ச் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ரூம், வில்லா அப்படிங்கிறது ஒரு லக்ஸரியஸான ஒரு ஹவுஸ். அதாவது பிரம்மாண்டமான ஒரு வீடு. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு லாஞ்ச், ஒரு லிவிங் ஏரியாவில், ஒரு சின்னோண்டு ஒரு ஏரியாவில் இந்த ப்ளே நடக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆண்ட் ஜேன் அப்படிங்கிறவங்க வந்து லிட்டில் ரூமாக இருக்குது, ப்ரெட்டி ஃபர்னிச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ ஜாக் சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, இது வந்து ஒரு ஹேண்டி பிளேஸ். நாங்கள் வந்து இங்கே வந்து ரேடியோகிராம் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். இங்கே ரேடியோகிராம் கூட இருக்குது, பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜில் சொல்கிறாங்க, ஜில் சொல்கிறாங்க, ஆமாம், இந்த ரேடியோகிராமில் வந்து நான் வந்து பாட்டு கேட்பேன். ஜாக் எங்கேயாவது வெளியே போயிட்டார்னா நான் குக்கிங் பண்ணுறப்போ இதில் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே ஆண்ட் வந்து உட்காடுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ரொம்ப பெரிய விஷயம், நீ இந்த வீட்டில் வந்து கார், பியானோ, ரெஃப்ரிஜிரேட்டர், இப்போ ரேடியோ, இவ்வளோத்தையும் எனக்கு வந்து எல்லாத்தையும் நீ காமிச்சிருக்க, இது வந்து எல்லாமே உன்னோடதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நான் வந்து உனக்கு இன்னும் 2000 rupees பவுண்ட்ஸ் கொடுக்கலையே, செக்கை உன்னோட மேரேஜ்க்கு, நான் 200 pounds தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, ஆமாம் ஆண்டி, நீங்கள் ஏன் 2000 pounds கொடுக்க போகிறீங்க, 200 pounds தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்கிறாப்புல. அப்போ ஆண்ட் சொல்கிறாங்க, இல்லை, இந்த ஹவுஸ் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, இதோட ரெண்ட்டுக்கு வந்து செம்ம கிரேட்டான ரெண்ட்டாக இருக்குமே, ரொம்ப பயங்கரமான டீல் இருக்குமே இதோட ரெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கையில், அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை, இது வந்து ரெண்ட் இல்லை, இது வந்து எங்களுடைய ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்கிறாங்க. அப்போ உடனே ஜாக் சொல்கிறாங்க, இப்போ வந்து 10 pounds ஆண்டி, வெறும் 10 poundsல இந்த வீடே எங்களுதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆண்டி வந்து, என்ன சொல்கிற, வெறும் 10 pounds அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜாக் சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, ஏன் நம்ம இயர் ஆஃப்டர் இயர் வந்து அன்எக்கனாமிக்காக இருக்கணும், ஒரு இதை ரெண்ட்டாக பே பண்ணிக்கிட்டு, வெறும் 10 poundsல நம்ம வந்து டெனண்ட்டாக இல்லாமல் ஓனராகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இங்கே டெனண்ட் அப்படிங்கிறவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க. ஓனர் அப்படிங்கிறவங்க நமக்கு தெரியும், ஒரு வீட்டோட ஓனர். நான் ஏன் வெறும் டெனண்ட்டாக இருக்கணும், ஒரு 10 poundsல நான் ஓனராகவே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே ஆண்ட் ஜேன் கேட்குறாங்க, அப்படியா, இவ்வளோண்டு அமௌண்ட்டில் நீ இவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டியா, அப்படியா, சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போனா ஜாக் வந்து பயங்கரமான அமௌண்ட்டு சேல்ரி வாங்குறாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜில் சொல்கிறாங்க, லாஸ்ட் டைமே அவருக்கு வந்து 5 தான், அதாவது இன்க்ரிமெண்ட். இங்கே வந்து ஷைலிங் ரைஸ் அப்படிங்கிறது, இந்த ஷைலிங் அப்படிங்கிறது காயின், பிரிட்டிஷ் காயின் பேர். அவருக்கு 5 coins தான் கொடுத்தாங்க இன்க்ரிமெண்ட்டாக. இந்த கிறிஸ்மஸ்க்காவது நாங்கள் ஒரு 10 கிடைக்குமான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜேனுக்கு ஒன்றுமே புரியல, என்னது எல்லாமே ஒரே ஷாக்கிங்காக இருக்கே அப்படின்னு. அப்போ கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக எல்லாமே எங்களுது கிடையாது, ஒரு ஸ்டீரிங் வீலு, ஒரு டயரு, 2 சிலிண்ட்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெறும் 5 poundலேயே நாங்கள் இந்த காரை நாங்கள் ஓன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஜேன் சொல்கிறாரு, மீதி எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேடியோ, அப்போ பியானோ, அப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ ஜேன் சொல்கிறாங்க, அப்போ இதில் இருக்கிற ஒரு கால் கூட இந்த ஃபர்னிச்சரில் இருக்கிற ஒரு கால் தான் உங்களுது, இன்னொரு கால் உங்களுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கூட அவங்க சொல்கிறாங்க, அது மிஸ்டர் சேஜ் அப்படிங்கிறவரோடது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க ஆண்ட் ஜேன் வந்து கோவப்படுறாங்க. நான் இனிமேல் இதில் உட்கார மாட்டேன், ஏன்னா இது வந்து ஒரு சேஜ் அப்படிங்கிறவரோடது, நீங்கள் ஏன் எல்லாத்துலேயும் இவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோவமாக கேட்குறாங்க. சரி, நம்ம இப்போ இதை உங்கள் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுவோம், நீங்கள் எவ்வளோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கவுண்ட் பண்ணால் 7 pounds 88 pence வருது. அப்போ உன்னோட சேல்ரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்தா 6 pounds வருது. அப்போ மீதி என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. மீதி வந்து நாங்கள் வந்து த்ரிஃப்ட் அண்ட் ப்ரொவிடன்ஸ்
ட்ரஸ்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நாங்கள் பாரோ வாங்கிக்கிட்டோம். அவங்க வந்து நமக்கு லோன் கொடுக்கறதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜில் சொல்கிறாங்க. அப்போ ஆன்ட்டி கேட்குறாங்க, மறுபடியும் இன்ஸ்டால்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்ட்டி நீங்கள் கொஞ்சம் கோவமாக இருக்கீங்க, கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் படுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் படுக்க மாட்டேன், இது ஒரு சேஜ், மார்க்ஸ், ஸ்பென்சர் அப்படிங்கிற பல பேரோட இதில் இது இருக்குது, இது வந்து உங்களுடையது கிடையாது, உங்கள் ஓன் கிடையாது, இது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்படுறாங்க. சரி வாங்க, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க ஆன்ட்டி, நாங்கள் காரில் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கூட, எது இந்த ஒரு டயரு 2 டைமிஸ் இது வச்சுருக்கிற காரோடையா, வேணாம் நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் ரூடாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிறது எதுவும் எனக்கு சரியாக படலை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நான் எப்படி லைஃப் லீட் பண்ணுறேன்னா, இன்னொருத்தவங்களுடைய ₹1 காசு கூட என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நான். அதுதான் என்னுடைய மோட்டோ. இந்தாங்க இந்த செக்கில் வந்து நான் உங்களுக்கு ஒரு செக் தரேன், தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டோட பேர்டனையாவது குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜாக் அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக அவரும் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுறாரு. உடனே ஜில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அந்த செக்கில் 10 பவுண்ட்ஸ் இருக்குது. உடனே அவங்க வேகமாக நர்ஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட அந்த செக்கை கொடுத்து, இதை போய் நீங்கள் டாக்டர் மார்ட்டின்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நர்ஸ்கிட்ட இருந்து ஒரு பேபியை கையில் வாங்கிக்கிறாங்க. உடனே ஜாக் உள்ளே வராரு. அப்பாடா, இந்த ஆன்ட்டி சரியான டார்ச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சீக்கிரம் எடு, அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து கார் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லல. அப்போ ஜில் சொல்கிறாங்க, இல்லை நான் டாக்டர் மார்ட்டின்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவர் கோவமாக கேட்குறாரு. நீ ஏன் இப்போ என் மேலே கோவப்படுற, இன்னும் ஒரு பேமெண்ட்டு தான், நம்ம பேபியே நமக்கு ஆகிடும், நம்ம பேபியோட இன்ஸ்டால்மெண்ட்டே முடியுது அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை இதோட முடிக்கிறாங்க. இதிலேருந்து நமக்கு என்ன மாரல் கிடைக்குதுன்னா, நெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பறவை இருக்கும் வீடு. அது வந்து ஒரு குச்சால் சில முள்ளால் கட்டப்படக்கூடியது. அது வந்து ஒரு சின்ன மலைக்கோ ஒரு புயலுக்கோ எதுக்குமே தாங்காது. அது வந்து அந்த பேர்டு வந்து தன்னுடைய சொந்தம்னு நினச்சிக்கிறது தப்பு. அதே மாதிரி தான் நமக்கு வரவுக்கு மீறி நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி எல்லாம் போட்டால் அது வந்து நம்மளுதுன்னு கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்மளால் என்ன நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வாங்க முடியுமோ அதில் சேர்ந்து நம்ம வாழ்கிறது தான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி இந்த ப்ளேவை முடிக்கிறாங்க. தேங்க்யூ.